மாலை பொழுது. ரசிகர்கள் நண்பர்களாவது இயல்பு. ஆனால் நண்பர்கள் ஆன பின்னரும் கூட அவரது படைப்புகளை கண்டு பிரமித்து தங்களை அவரது ரசிகர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வோர் இன்று 4 அணிகளையும் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள். முதலில் கோவை அணி. வணக்கம். மதுரை அணியில் வணக்கம். அடுத்து நெல்லை அணி. வணக்கம். நிறைவாக மதுரை 2 அணி. வணக்கம். தங்க கூண்டை விட்டு அவர் வெளியில் செல்ல முயன்றாலும் கூட தங்க கூண்டுக்குள் படைத்தவை எம் நெஞ்சில் இன்னும் பன்னெடுங்காலம் நின்று நிலைக்கும் அல்லவா? அவற்றில் 4 பாடல்களை மட்டும் 4 அணியின் சார்பிலும் பாடப்போகின்றார்கள். அதில் முதல் பாடல் கோவை அணியிலிருந்து வரப்போகிறது. என்ன பாடல்? எங்கள் அணியிலிருந்து வருவது மீண்டும் ஒரு காதல் பாடல். இதில் காதல் மட்டுமில்லை, உளவியலும் இருக்கிறது. ஒரு காதலனும் காதலியும் சந்தித்த பிறகு காதலியின் வெளிப்பாட்டில் அன்பு நிறைய இருக்கிறது, காதலனுடைய வெளிப்பாட்டில் கொஞ்சம் காமம் தலை காட்டுகிறது. இதை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான பாட்டு. அதில் எல்லோரும் ரசித்து மகிழ்ந்த வரிகள் இதில் இருக்கின்றன. காதலனுடைய விரகத்தை பார்த்து இவள் கேலியாக சொல்லுவாள், தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்றாய், நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்றாய் என்று சொல்லுவாள். ஆனால் இவன் விடமாட்டான். தேகம் யாவும் தீயின் தாகம், தாகம் தீர நீதான் மேகம் என்பான். இவனுடைய மனம் பொறுக்காது. அவள் சொல்லுவாள், என்ன ஆயிற்று என்று கேட்டுவிட்டு அவளே சொல்லுவாள், நெஞ்சு பொறு, கொஞ்சம் இரு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன், மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன் என்கிற போது அங்கே அவளுடைய அன்பு ஜெயிக்கிறதா இவனுடைய மனு ஜெயிக்கிறதா என்று நம்மால் பிரித்தறிய முடியாது. அந்திமழை பொழிகிறது என்கிற அற்புதமான பாடலை எங்கள் அணியிலிருந்து ஹரிஹரன் அவர்களும் உமா அவர்களும் இப்பொழுது இசைக்க இருக்கிறார்கள். வாருங்கள். மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே, அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
நேரம் யாவும் தீந்தாகும். தாகம் தீர நீதான் மேகம், கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது? தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தலைமுறைகள் தாண்டி இன்னும் பல தலைமுறைகள் ரசிக்கக்கூடிய பாடல் என்பதற்கு ஒரே சான்று பாடியவர்களை பற்றி, பாடல் வரிகளை பற்றி எங்கள் சிறப்பு விருந்தினர் கம்பம் பி செல்வேந்திரன் அவர்கள். முதலில் இந்த பாடலை தேர்வு செய்த கோவை அணியின் தலைவர் மரபின் மைந்தன் முத்தையாவை நான் பாராட்டுகிறேன். முதலில் அந்திமழை, இந்த அந்தி பொழுதில் அவருக்கு ஒரு தீராத மயக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு பாடலில் சொன்னார், இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி என்றார். இந்த அந்தியில் சொல்லுகிறார். பிறகு ஒரு கவிதையில் அவர் சொன்னார், ராத்திரி வரப்போகும் ராஜகுமாரிக்கு மேற்கு வானத்திலே மஞ்சள் அரைப்பது யார் என்றார். அது அந்தி. கேட்டுவிட்டு, இத்தனை ஆடைகளை விரித்து போட்டும் கடைசியில் அவள் இருவை கருப்பைத்தானே கட்டிக்கொள்ளுகிறாள் என்றும் சொன்னார். இதை சொல்லிவிட்டுத்தான் அற்புதமாக ஒன்றை சொன்னார். எங்கள் கிராமத்து சகோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி கேட்கிறாள், ஏன் இந்த வானமும் என்னை போலவே ஒட்டுப்போட்ட ஆடை அழுகிறது என்று கேட்கிறாள் என்றும் இவர் சொன்னார். அவ்வளவு அந்தி பொழுதில் மயக்கமுள்ள நம் கவிஞர் மயங்கி மயங்கி எழுதிய பாடல் இது. இந்த வரியில் இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே என்றார். மந்திரிகள் மீது அவருக்கு என்ன வருத்தமோ தெரியவில்லை, மன்மத நாட்டிற்கு அவரை மந்திரிகளாக்கி இருக்கிறார். அதற்கடுத்து, நெஞ்சுக்குள் வைத்து மோகம் என்பாய், தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டே தாகம் என்பார். இதெல்லாம் புது மொழி, ஒரு புது சுவை. இந்த லாங்குவேஜே புதுசு, இது பல பேருக்கு தெரியாது. இந்த ருசியில தான் தமிழக இன்னைக்கு மயங்கி கிடக்கு. அந்த தங்க சிறையில் அவர் எப்படி இருக்காரு தொடர்ந்து 30 வருஷமான்றதுக்கு அவரே பதில் சொல்றாரு. மூச்சு விட முடியாத அளவிற்கு கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொள்ளும் காதலியை விலக்கிவிட முடியாத ஒரு காதலனை போலவே திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் என்றார். ஆக இது போன்ற காடல்களை தருவதற்கு தங்கச் சிறையில் 1000 ஆண்டு ஆயுள் தண்டனை அனுபவிக்கலாம். இந்த பாடலை பாடிய கோவை அணி ஹரிகரனுக்கும் உமாவுக்கும் என் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முதலாவது மதுரை அணியில் யார் பாடப்போகின்றீர்கள்? என்ன பாடல்? எங்கள் அணியிலிருந்து வெங்கடேஷ் பாட இருக்கிறார். மானூத்து மந்தையில மான்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே என்று சொல்லும்போது இந்த பாடல் எங்கிருந்து வருகிறது என்றால் எங்கள் மதுரை மண்ணிலிருந்து வருகிறது. அதிலும் பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொலை நடக்கிறது என்று எல்லோரும் பதைபதைக்கிறார்களே, எங்கள் பகுதியிலிருந்து தான் வருகிறது. அந்த பகுதியில் பிறந்த கவிப்பேரரசர் அவர்கள்தான் பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவு குயிலே என்று பெண் பிள்ளையை ஆதரித்து இந்த ஒரு அருமையான பாடலை, ஒரு அருமையான ராஜபாட்டை விரித்து வருகிறார். இந்த பாடல்தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய இறுதி பண்பாட்டு காட்சியாக ஒரு காலத்தில் அமைந்து விடுமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த பாடலை உங்கள் முன்